ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில், அதாவது சாப்டர் 7னா என்ன? மென்சுரேஷன் மென்சுரேஷன் தான் 7th சாப்டர். அதில் எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்னன்னு ரீட் பண்ணுறேன். இந்த சம் வந்து ஈஸியான சம் தான். இப்போ த ரேடியஸ் அண்டு ஹைட் ஆஃப் எ சிலிண்டர் ஆர் இந்த ரேட்டியோ 5:7 கொடுத்துருக்காங்க. அதாவது 5:7 அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ரேட்டியோ ஃபார்மேட்டில் ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க வேல்யூ. ஸோ 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அதுதான் வேல்யூ. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேடியஸும் ஹைட்டும் ரேட்டியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம அது வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேடியஸும் ஹைட்டோட வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் கொஸ்டினில் ரேட்டியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வாங்க சாம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ரேடியஸு ஹைட்டு இந்த மாதிரி 5:7 எழுதிட்டு, இப்போ ரேடியஸ் r= போட்டு 5xன்னு எழுதணும். ஹைட்டு h=7xன்னு எழுதணும். தனித்தனியாக எழுதும்போது எக்ஸுங்கிற வேல்யூவோட சேர்த்து எழுதணும். இப்போ ஃபார்முலா எழுதிங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? 2πr h² யூனிட். ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து மேக்ஸிமம் இந்த சாப்டரில் பொறுத்த வரையும் சம்ஸோட ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நிறைய ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த ஏரியான்னு வந்தாலே அதோட யூனிட் வந்து ஃபார்முலாவில் கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதி ஆகணும். இப்போ இல்லைன்னா இதுக்கு மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இது மறக்காமல் ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து எழுதிடுங்க. இப்போ சம் பண்ணலாம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5500. ஸோ 5500 போட்டு 2 × 5 ஆரோட வேல்யூ என்னது? 5x. ஸோ 5x போடணும். இன்ட்டுன்னு போட்டு ஹெச்சோட வேல்யூ என்ன? 7x. ஸோ அந்த 7x எழுதிடணும். இப்போ இங்கனுக்குள்ளே வந்து 5ஓட வேல்யூ வந்து 22/7ன்னு போடுறோம். அப்புறம் 5x 7x மல்டிபிள் பண்ணால் 5 7 என்ன? 35. ஸோ 35x² போடணும். ஸோ இதை அப்படியே இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, இதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ x² = 5500 × 7/22 × 1/2. ஸோ இந்த மாதிரி போடணும். இந்த 35x² மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூஸையுமே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ இந்த பக்கம் கொண்டு வரும்போது மேலே இருக்கிறது கீழே போயிடும். ஸோ 2 இருக்க 1/2ன்னு மாறிடும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 5500 இப்போ இந்த x² இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5500 × 7/22 × 1/2 × 1/35 இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. இங்கே பாருங்கள், இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது பென்சிலில் உங்களுக்கு புரிகிறதுக்கான எழுதியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் 50/2ன்னு வரும். ஸோ 50/2 வந்து கேன்சல் பண்ணோம்னா 25ன்னு வரும். ஸோ 25 ரூட் எடுத்தால் 5ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ 5 சென்டிமீட்டருன்னு எழுதிடுங்க எக்ஸோட வேல்யூ. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட். ரேடியஸும் கேட்டிருக்காங்க, ஹைட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஸோ அதோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ ரேடியஸ் = இங்கனுக்குள்ளே 5xன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ 5xன்னு போட்டு 5 × 5 = 25 சென்டிமீட்டர்னு போடணும். அதே மாதிரி இங்கே வந்து ஹைட் போட்டு 7xன்னு போடணும். ஸோ அந்த 7xை வந்து எப்படி எழுதணும்னா ஸோ 7 × 5 = 35ன்னு போடணும். ஸோ 35 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து ஈஸியான சம் தான். ஸோ நல்லா பார்த்து இந்த சம் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.